சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். 2024 ஆண்டுக்கான ஒலிம்பிக் போட்டிகள் பாரிஸ் நகரில் நடைபெறுது. இதில் இந்தியா சார்பாக 100க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பல்வேறு பிரிவுகளில் கலந்துக்கிறாங்க. தமிழ்நாடு மட்டும் சார்பாக 13 பேர் கலந்துக்கிறாங்க. பிரான்ஸோட பாரிஸ் நகரில் இருக்கக்கூடிய லெஸ் இன்வாலிடஸ் கார்டனில் வில்வித்தை போட்டிக்கான ரேங்கிங் சுற்று தொடங்குச்சு. இதில் மகளிர் தனிநபர் ரேங்கிங் சுற்றில் இந்தியா சார்பில் பங்கேற்ற பஜன் கவுர் 11, அங்கிதா பகத் 22 மற்றும் தீபிகா குமாரி 23வது இடத்தை பிடிச்சாங்க. புள்ளிகளின் அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக இந்திய மகளிர் அணி 4வது இடம் பிடிச்சு காலிறுதிக்கு நேரடியாக தகுதி பெற்றிருக்கு. மொத்தம் 2 பாதிகளாக தனிநபர் ரேங்கிங் சுற்றில் ஒவ்வொரு போட்டியாளரும் 22 முறை அம்புகளை எய்தாங்க. ஒரு செட்டுக்கு 6 முறை ஐம்புகளை எய்தாங்க. 6 செட்டுகளை கொண்டது ஒரு பாதி. இதில் ஒட்டுமொத்த புள்ளிகளின் அடிப்படையில் போட்டி தரவரிசை எண் வழங்கப்பட்டது. அதன்படி மகளிர் தனிநபர் பிரிவில் இந்தியாவின் அங்கிதா பகத் 666 ஸ்கோருடன் 11வது இடம் பிடிச்சாரு. பஜன் கவுர் 656 ஸ்கோருடன் 22வது இடமும், தீபிகா குமாரி 658 ஸ்கோருடன் 23வது இடமும் பிடிச்சாங்க. வில்வித்தையில் தனிநபர் ஆட்டம் ரவுண்ட் ஆஃப் 64/32 சுற்று வரும் 30ஆம் தேதி முதல் தொடங்குது. அதே போல் மகளிர் அணிக்கான நாக் அவுட் போட்டி 28ஆம் தேதி முதல் தொடங்குது. இதில் முதல் 4 இடங்களை பிடிக்கும் அணிகள் நேரடியாக காலிறுதி சுற்றுக்கு முன்னேறும். 5 முதல் 12 வரையிலான இடங்களை பிடிக்கும் அணிகள் ரவுண்ட் ஆஃப் 16 விளையாடும். அந்த வகையில் தனிநபர் ரேங்கிங் சுற்றில் இந்திய அணி மொத்தமாக பெற்ற 1983 புள்ளிகளோட 4ஆம் இடம் பிடிச்சது. நேரடியாக காலிறுதிக்கு தகுதியும் பெற்றிருக்கு. கொரியா, சீனா மற்றும் மெக்சிகோ ஆகிய அணிகள் முதல் 3 இடங்களை மகளிர் பிரிவில் பிடிச்சாங்க. மகளிர் தனிநபர் பிரிவில் கொரியாவின் லிம் சி ஹியான் 694 ஸ்கோருடன் முதலிடத்தை பிடிச்சாங்க. இது உலக சாதனையாகவும் அமைஞ்சிருக்கு. இதற்கு முன்னர் 72 ஐம்புகளை எய்து கொரியாவின் அன்சான் 692 ஸ்கோர் எடுத்ததான் உலக சாதனையாக இருந்தது. தற்போது அதனை சி ஹியோன் முறியடிச்சிருக்காங்க. சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம்.